சரி கவனி. டேய் எக்ஸசைஸ் 5.2ல 5th சம். ஸோ தட் கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் தான் கொடுத்துருக்கு. டேய் தம்பி கவனிச்சுக்க. ஸோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு சொல்லியிருக்கு. ஒரே கோட்டில் அமையும், இல்லைன்னா ஒரு கோடு அமைவன அப்படின்னு தான் கேட்டிருக்கு. இது சாதாரணமாக செய்யலாம், தப்பு கிடையாது. சொல்கிறத காதில் வாங்கிக்க. சாதாரணமாக செய்யலாம் அப்படின்னா உன்னை ஏன்னு எடுத்துட்டு சாதாரணமாக செய்யலாம். பார்த்துக்க. சீன் எடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு போட்டு 1/2 x1 y1 x2 y2 x3 y3 இப்படியே செய்யலாம், தப்பு இல்லை. -3 -4 7 2 12. சரி 1/2 ஒன் சைடு பிராக்கெட்டு +35 12 4 ஆனது -48 -7 4 28 -28 2 12 என்னது 24 +24 5 3 15 -15 ப்ளஸ் மைனஸ் விட்டுறாத, பொறுமையாக பெருக்க. 1/2 இது ரெண்டும் வருதான்னு பார்க்கணும். 0 டக்குன்னு போடக்கூடாது. பாரு, இது 48, இது என்னது? அப்போ எவ்வளோ வரும்? -54 +35. செப்பரேட் பண்ண செப்பரேட் பண்ணு -19. சரி, ப்ளஸ் ப்ராக்கெட் அங்கிட்டு சரி பண்ணு. இது ரெண்டும் ஆட் பண்ணு. மைனஸ் அங்கிட்டுனா -43. எவ்வளோ? -43. 24 போச்சுன்னா -19. சரியா? பார்த்துக்கோ. அப்போ நடுவில் மைனஸா? மைனஸா? அப்போ 1/12 1/2 -19 இது போனால் உள்ளாங்க ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? therefore the given points are collinear எழுதிடலாம். டேய் கவனிச்சுக்க. therefore the given points are collinear. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும், இல்லை ஒரு கோடு அமைவன அப்படின்னு எழுதிடலாம். ஆர் கொலினியர்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இதே சம்ம சாதாரணமாக கொடுத்தனால நான் அப்படியே செஞ்சுட்டேன். தெரியாடா? சாதாரணமாக தானே கொடுத்துருக்கு, ஒன்றும் கேட்கல. பரீட்சையில் கேட்பாங்கன்னு சொல்கிறேன். பரீட்சையில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த இடத்த பார்த்துக்கோ, இந்த கொஸ்டினை. அல்லது இந்த இடத்துல யூசிங் கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப்னு கேட்பாங்க. யூசிங் கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப், தமிழில் சாய்வினை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சாய்வினை பயன்படுத்தி நிரூபிக்கணும் அப்படின்னா கொஸ்டின் வேற மாதிரி போயிடும். ஆன்சர் வேற மாதிரி போயிடும்னா, நேற்று நடத்தினோம்ல ஸ்லோப்பு, அதை வச்சு தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். இது செகண்ட் மெத்தட்ரா டே. செகண்ட் மெத்தடு இது ஸ்லோப்பை யூஸ் பண்ணி செய்யறது. கொஸ்டினை பார்த்துக்கோ. யூசிங் கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப் கொடுத்தா இப்போ நான் செய்ய போகிறது. ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட் கொடுத்துருந்தோம்னா என்ன ஸ்லோப் வரும்? y2 - y1 ஒரு பாயிண்ட் ஏ, இன்னொரு பாயிண்ட் பி. இது x1 y1 வச்சுக்கோ, இது x2 y2. சரியா? இதுக்கு பாயிண்ட் -3 -4 கீழே பிக்கு. ரைட்டு, இங்கே அப்ளை பண்ண. அப்படியே y2 இந்த இருக்கு 2, நடுவில் என்ன இருக்கு? மைனஸ். இந்த -4 எடுத்து போட்டா +4 ஆயிரும். அடுத்து இங்கே என்ன இருக்கு? இங்கே என்னன்னு கேட்டேன். x2 என்ன இருக்கு? நடுவில் என்ன இருக்கு? x1 என்ன இருக்கு? சேர்ந்தா +3. அப்போ 6/10. 3 2 6. ஆமாம், 3/. இதுதான் ஒரு ஆன்சரு. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் பிசி அதே ஃபார்முலா தான், திருப்பி எழுதுனா எழுதிக்க. y2 - y1 x2 - x1. இப்போ நீ என்ன செய்யணும்னா பி எடுத்துக்கிறேன் நான். 7,2 இதுதான் x1 y1. சி 12,
இதுதான் x2 y2. இப்போ இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும். y2 என்ன இருக்கு 5 மைனஸ் 2, x2 இந்த இருக்கு 12 மைனஸ் 7. சப்ராக்ட் பண்ணு 3 என்ன வந்துடும் 5. இது ரெண்டாவது ஆன்சர். ரெண்டு ஆன்சர் ஒன்றா இருக்கான்னு பாரு. அப்போ இந்த தர்ஃபோர் எழுதணும். ஸ்லோப் 1 and 2ல இருந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னு எழுதிட்டு therefore the given points are collinear எழுதணும். therefore the given points are collinear அப்படின்னு எழுதணும். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. இது செகண்ட் மெத்தட். இதைத்தான் நம்ம இந்த கணக்கில் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து எந்த எக்ஸசைஸில் செஞ்சுருக்கோம் ஸ்லோப் யூஸ் பண்ணி. ஆனால் கொஸ்டினில் ஒன்றுமே கொடுக்கல. அதனால் நீ பரீட்சையில் கேட்கல மொட்டையாக தானே கேட்பாங்க. அப்போ நீ அப்படியே செய்யலாம். யூஸிங் கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப் சொன்னால் இப்படி கண்டிப்பாக செஞ்சான். நான் சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்க. அந்த கொஸ்டினை மாறுச்சுன்னா நீ மாற்றி தான் செய்யணும். இது ரெண்டாவது மெத்தடு பார்த்துக்கோ. அதுக்காண்டி இந்த எக்ஸசைஸில் இருக்கு நம்ம ஜோசியம் கண்டோமா இல்லை பார்க்க முடியாதுல்ல. கொஸ்டினை வச்சு தான் செய்ய முடியும். இப்போ இந்த எக்ஸசைஸ் நடத்திக்கிட்டு இருக்குன்னா நீ வேணா இந்த இதில் செய்யணும்னு சொல்லுவ. பரீட்சையில் ஒன்று தாடா கேட்பான். எதுன்னு எந்த எக்ஸசைஸ் கொடுத்தா கேட்பான் இல்லை. கொஸ்டின் இதுதான் கொஸ்டின். அப்போ நீ எந்த எக்ஸசைஸில் இருக்கு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துக்க. கொஸ்டினில் எழுதியிருக்கேன். கொஸ்டின்லாம் கொடுப்பாங்க. யூஸிங் கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப் அப்படின்னா கீழே உள்ள மெத்தடு. சாதாரணமாக கொள்ளிநீர் சொல்லிட்டா மேலே உள்ள கொள்ளிநீரே செஞ்சிரு. அதான் ஈஸி. உனக்கு சரியா சொல்கிறது மறந்துடாத. பார்த்துக்க நிதானமாக. இந்த இருக்கு இதுவுமே அப்படித்தான். கொள்ளிநீர் தான் கொடுத்துருக்கு. வேல்யூ ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கு. நீ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் என்ன வச்சுக்கலாம். அப்படியே வச்சு ஆன்சர் எடுக்கலாம். தப்பே கிடையாது. அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன ஒர்க் ஆகுதோ செஞ்சுக்க. டேய் கவனிச்சுக்க. இங்க பாரு சொல்யூஷன் போடுறேன். ஒரு பாயிண்ட்டை ஏன்னு எடுக்கிறேன், ஒன்றை பின்னு எடுக்கிறோம், ஒன்றை சின்னு எடுக்கிறோம். எடுத்துட்டு இதில் லெட்னு வேணா எழுதிக்கோ. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 1/2 x1 y1 x2 y2 கொலினியர் கொடுத்தனால இந்த ஆன்சர் என்ன ஆயிரும் 0. கொலினியர் கொடுத்தனால இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆன்சர் என்னது இந்த 1/2. இப்போ நம்பர் எழுதுறேன். 3 - 1 a3 1 - 3 3 - 1. இது 2 இங்கிட்டு போனால் டிவைடில் இருந்து இங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆகிற 0 × 2 0. சரணே கவனி சரியா. 1/2 போயிருச்சு. ரைட்டு. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்படி முதல்ல இந்த கிராஸ் 9 - 3a -1 ஒரு செட்டு. அடுத்த செட்டு -a +3 -9 ஒரு செட்டு முடிஞ்சு 0. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கோ. 8 - 3a. அடுத்து மைனஸ் ஆஃப் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு. -6 தானே. ரைட்டு. இப்போ மைனஸ் ஓப்பன் பண்ணி விடுறேன். மைனஸ் உள்ளே போனால் +a, இங்கே போனால் ரெண்டு சைடும் போனோம். இப்போ பாரு இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் என்ன வந்துடும். இது ரெண்டும் ஆட் பண்ணால் புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ 14 +14 எங்கிட்ட வந்து என்ன ஆகும் -14 +0ன்னு வந்து நிற்கும். அப்படி தானே. இந்த +0 தேவையில்லை. அப்போ என்ன வரும் -14 = 2 மைனஸ் அடிச்சு விட்டுரு சரியா. அப்போ என்ன வரும் அப்படின்னா 2a = 14 a = 14/2 அடிச்சா இதுதான் ஆன்சரு. நான் இதை சாதாரணமாக செஞ்சுருக்கேன். சாதாரணமாக செஞ்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் உள்ள மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்லோப்பை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. ரெண்டுமே கற்றுக்க. எது வேணாலும் செய்யலாம். இதில் கொடுக்கல ஒன்றுமே தெரியுதா. அதனால தான் சொல்கிறேன். இல்லைன்னா இதை செய்யணும் அவசியம் இல்லை. எனக்கு டைம் தான் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுனாலும் செய்கிறேன். கொடுப்பாங்க மார்க்கு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். உனக்கு எப்படி பிரியமோ அப்படி செஞ்சுக்க. அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் ஆஃப் ஏபி. அதே ஃபார்முலா தான் y2 - y1/x2 - x1. பாயிண்ட்டை பார்த்துக்க. ஏன்ற பாயிண்ட் ஒன்று எடுத்து 3, -1. பின்ற பாயிண்ட் என்னது a, 3. இது x1 y1, இது x2 y2. அப்ளை பண்ணுறோம். y2 என்ன இருக்கு
3 மைனஸ் y1 என்ன இருக்கு -1 சேர்ந்தா +1 பை x2 என்ன இருக்கு a மைனஸ் x1 என்ன இருக்கு 3. இது ரெண்டும் ஆட் பண்ணா என்ன வரும் பை a மைனஸ் 3. இது 1. அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் பிசி அதே ஃபார்முலா தான் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. கவனிச்சுக்க, ஏய் கவனி அப்புறம் பேசு. பி a,3 சி என்ன இருக்கு ரைட். y2 என்ன இருக்குன்னு பாரு -3 மைனஸ் நடுவில் மைனஸ் இங்க என்ன இருக்கு 3 பை x2 என்ன இருக்கு 1 மைனஸ் என்ன இருக்கு a. சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ மேலே என்ன ஆகும் -6 பை 1 மைனஸ் a. இது செகண்ட் ஒன். புரிஞ்சுக்கிறேன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசின்னு சொன்னா தான் கொலினியர். சரிதான் நான் சொல்றது. அப்போ இதில் ஏ இருக்கு, அந்த ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ ரெண்டை ஈக்குவல் பண்ணி செய்யணும். அந்த கான்செப்ட் வரணும். நாட் ஈக்குவல்னு சொல்லி போட்டுறக்கூடாது. பார்த்துக்கோ. ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னு எழுதணும். ஏன்னா கொலினியர்னால, கொலினியர்னா ரெண்டு ஆன்சர் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். பார்த்துக்கோ. இந்த ஆன்சர் இருந்தா இருக்கு 1 and 2ல இருந்து 1 and 2ல இருந்துடா 4 பை a மைனஸ் 3 ஈக்குவல் டு அவ்வளோதான். இப்போ என்ன செய்யலான்னு பார்த்து நீ தான் பொறுமையாக செய்யணும். அதான் பொறுமையாக செய்யணும்டா. இதை கிராஸில் எங்கிட்ட கொண்டு வா. கிராஸில் இதுங்கிட்ட கொண்டு வந்துரு. 4 into 1 minus a இதுங்கிட்ட கொண்டு போ. -6 into அவ்வளோதான். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 4 minus 4a 6a plus 18 -6a plus 18 இது எங்கிட்ட கொண்டு வந்துரு. -4a plus 6a equal to 18. சப்ராக்ட் பண்ணு. சரி 2a equal to 14. a equal to 14 by 2. a equal to 7. அந்த ஆன்சர் இங்கே வந்துருச்சான்னு பார்த்துக்கோ. அவ்வளோதான். ஆனால் மெத்தடு வேற தெரியுதான்னு பாரு. ரெண்டுக்கும் மெத்தடு வேற. உனக்கு எது பிரியமோ செய்யு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். எது பிரியமோ அதை செஞ்சுக்க. இப்படி தான் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. கொஸ்டினில் கொடுக்கல. ஆனால் இந்த எக்ஸசைஸில் கொடுத்தனால அந்த ரெண்டாவது மாதிரி செய்வாங்க ஸ்கூலில். இந்த ரெண்டாவது சைடில் செஞ்சுருக்கேன்ல, அந்த மெத்தட் 2ன்னு வேணால் வச்சுக்க. இந்த சைடில் செய்வாங்க, இந்த மெத்தடில் செய்வாங்க, இதில் செய்வாங்க. எது வேணாலும் செய்யலாம். ஏய் பேசிக்கிட்டே இருக்காத. எது வேணாலும் செய்யலாம், புரிஞ்சுக்கோ. ஏன்னா கொஸ்டின் திருப்பி சொல்கிறேன். இந்த எக்ஸசைஸில் இருக்கனால அதை செய்யணும்னு சொல்கிறோம். ஆனால் கொஸ்டினில் அதை செய்யணும்னு சொல்லியிருக்கான்னு பாரு. இல்லை, கொஸ்டினில் ஒன்று தானே வரும். கொஸ்டின் இந்த கொஸ்டினை சொல்லலை, பரீட்சை கொஸ்டினில் சொல்கிறேன். குவார்டர்லி, ஹாஃபர்லி, மிட்டர்ம், பப்ளிக் எல்லாத்துலேயுமே அந்த கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்க. எப்படி அது எப்படி நீ கண்டுபிடிப்பேன் எந்த எக்ஸசைஸ்னு எனக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா அதில் யூஸிங் கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப்னு கொடுத்துருந்தா இந்த மெத்தட் 2 ஃபாலோ பண்ணு. இல்லைன்னா ஃபஸ்ட்டு மெத்தடே செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மெத்தட் ஈஸி தான். பார்த்துக்க எப்படின்னு உன்னுடைய விருப்பம். உனக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சுக்க. ரெண்டுமே ரைட்டு தான். சரியா சொல்கிறது புரிஞ்சுக்க. சரி இதை கவனி. 5.2ல 7th சம்மு. இந்த பாரு, ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்து ஹேஸ் ஸ்லோப்னு கொடுத்துருக்கு. ஆன்சர் கொடுத்துட்டான். ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்டிருக்கு. கவனிச்சுக்க. இந்த ஒரு ஏன்னு வேணா எடுத்துக்க, இந்த பின்னு வேணா எடுத்துக்கோ, இது எம். இவன் கேட்டிருக்க கேள்வி இது. அப்போ இது ஏன்னு எடுத்துட்டோம்னா, ஏன்னு எடுத்துட்டோம்னா -2, a. பி எடுத்தோம்னா 9, 3. இது என்னது இது? அப்போ ஸ்லோப்பா ஏபின்னு எழுதுனோம்னா சரியா, y2 minus y1 by x2 minus x1. இது ரெண்டுக்கு ஸ்லோப்பு. அது ஆன்சர் கொடுத்துட்டான்னு அர்த்தம். மைனஸ் என்னது 1/2. வேணா எம்னு எழுதுனாலும் எழுதிக்க, எல்லாம் ஒன்று தான். புரியுதான் பாரு எழுதியிருக்கிறது. ஏபின்னு எடுத்துட்டேன், ஆன்சர் எழுதிட்டேன். இப்போ அந்த பாயிண்ட் 2ல x1 y1 போட்டு x1 y1 அப்படின்னு போட்டு இது x2 y2ன்னு போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். y2 என்ன இருக்கு பாரு 3 மைனஸ் y1 என்ன இருக்கு a பை சரியா, x2 என்ன இருக்கு 9 மைனஸ் இங்க என்ன இருக்கு -2 + 2 ஆயிரும் ஈக்குவல் டு -2
1/2 இங்கிட்ட ஆரா பண்ணி விட்டேன், அங்கிட்டே இருந்துட்டு போகுது கணக்கு. மேலே உள்ள ஒன்றும் செய்ய முடியாது. நியூமரேட்டரை டினாமினேட்டர் என்ன வரும்? -1/2 கிராஸில் கொண்டு போயிரு. 3 - a ஈக்குவல் டு -1/2 இன்ட்டு என்னது 11 மல்டிபிளர் ஆகும். அப்போ இது ரெண்டே மல்டிபிளை பண்ணால் -11/2 3 - a இது என்ன 3 +3 அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? -11/2 -3 சரியான்னு பார்த்துக்கோ. சரியாடா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணு இப்படி. 11 -11 3 2 6 -6/2 அப்போ -17 என்னது 2. இங்கே என்ன இருக்கு? ரெண்டு மைனஸ் அடிச்சிட்டோம்னா a = 17/2. புரியுதான்னு பாரு. புரியுதா அப்படின்னு பாரு. புரியுதான்னு பார்த்துக்க. திருப்பி சொல்லிட்டேன். 2 பாயிண்ட் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்துக்க. அதே மாதிரி தான் இருக்கு. 8th சம்மு 5.2 சாரி 2.5ல 5.2 தானே 5.2ல த லைன் த்ரோ த பாயிண்ட்ஸ்னு கொடுத்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஒன்று ஏன்னு எடுத்துக்கும், ஒன்று பின்னு எடுத்துக்குவோம். பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்கு பாரு. அது என்ன கொடுத்துருக்கு பாரு. என்னது? நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன். அந்த தம்பி சொல்றான் பாரு. கரெக்டு. 2 ஸ்லோப் வந்து ஈக்குவல் அப்படின்னா ஓய்தா பார்த்துக்குங்க. சில விஷயங்கள் தெரியணும். சாய்வுகள் சமம்னா பேரலல். இது பேரலல்னு அர்த்தம், இணைன்னு அர்த்தம் தமிழ்ல. பேரலல் அப்படின்னு எழுதுறத சிம்பிள்ல போட்டிருக்கேன். PARALLEL. பர்பெண்டிகுலர் அப்படின்னா செங்குத்து அப்படின்னா 90 டிகிரின்னு அர்த்தம். M1 × M2 = -1. சாய்வுகள் சமம் எனில் அது இணை. சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1னா அது செங்குத்து அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல சொன்னா. சாய்வுகளின் பெருக்கல் பலன்னா M1 × M2 அந்த இன்டர் தான் பெருக்கல் பலன் சொல்றது. ரெண்டே மல்டிபிளை பண்ணா என்னது? -1. இணைன்னு கொடுத்துருக்கான், செங்குத்துன்னு கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோ. இதுதான் கீ. இதை வச்சு நான் கணக்கு செய்ய போறேன். இப்போ இது தேவையில்லை. அப்போ நீ தான் யோசிக்கணும். M1 ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா அந்த பாரு 2ஆ பிரிச்சுக்கிறேன். சொல்யூஷன் போடுறோம். இந்த 2 பாயிண்ட்டை முதல்ல எடுக்கிறேன். ஒரு பாயிண்ட்டை ஏன்னு எடுக்கிறேன், இன்னொரு பாயிண்ட்டை பின்னு எடுக்கிறோம். இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். ஸ்லோப் ஆஃப் AB இதுதான் M1 வேணா வச்சுக்கோ. y2 - y1/x2 - x1 இதை M1 வச்சுக்கடா ஃபர்ஸ்ட் ஸ்லோப்னால. அப்ப இந்த M1 இதுக்கு x1 y1 எழுதுனா அப்படி எழுதிக்க. x1 y1 x2 y2 அப்படின்னு எழுதிக்க. எழுதிட்டோம்னா அப்ப அப்ளை பண்ணு. y2 என்ன இருக்கு பாரு. 8 - 6 by x2 என்ன இருக்கு 4 மைனஸ் இருக்கு. பிளஸ் ஆகிறத பார்த்துக்க. தப்பாகும் அந்த இடம். அதுக்கு தான் நிறுத்தி செய்கிறேன். பாதி பேர் மைனஸே போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த மைனஸோட சேர்ந்தா +2. அப்போ மேலே செப்பரேட் பண்ணா 2/6 அடிச்சா என்ன வரும்? இதுதான் M1 ஒரு ஸ்டேஜ். அடுத்து அந்த சைடு வரும். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஒன்று சின்னு எடுத்துக்க, ஒன்று ABC, ஒன்று டின்னு எடுத்துக்கோ. உன்னுடைய விருப்பம் தான், எப்படி வேணா எடுத்துக்கலாம். 8,12 அடுத்து x,24 புரியுதான்னு பார்த்துக்கோ. இது x1 y1 இது x2 y2 அதே பாயிண்ட் தான். அப்போ ஸ்லோப் ஆஃப் CD y2 - y1/x2 - x1 y2 இந்த இருக்கு 24 இது M2ன்னு வச்சுக்க. செகண்ட் ஸ்லோப்னால M2 24 மைனஸ் என்ன இருக்கு 12 டிவைடட் பை x2 x மைனஸ் வெரி குட். அவ்வளோதான். மேலே செப்பரேட் பண்ணால் 12 என்னது இதுதான் என்னடா தம்பி இந்த கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நடுவில் வர போகிறேன். இது 2 பக்கத்தில் செஞ்சுருக்கேன். நடுவில் வர்றேன் அப்படின்னா நான் சொன்ன கான்செப்டுக்கு வர்றேன். அந்த நான் ஃபஸ்ட்டில் எய்ம் பண்ணும் பாரு. அந்த இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லை கீழே. அது என்ன சார் அதுன்னா பெர்பெண்டிகுலர் கொடுத்தனால கிவன். ஆமாம், கிவன் வந்து 2 பெர்பெண்டிகுலர் கொடுத்தனால M1 × M2 = -1. இதை நீ தான் ஃபிட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். 1/3 × 12/x - 8 = -1 3 is 3 4 3s are 12. அப்போ 4/x - 8 = -1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது இங்கிட்டு போகும், மல்டிப்ளை இருக்கு, டிவைடாக போகும். ஆனால் முன்னாடி என்ன இருக்குங்க
நான் எழுதுறது புரியுதான்னு பாரு. 4 இன்ட்டு -1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ். -1 இருக்கணும், விட்டுட்டு எழுதக்கூடாது. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க அப்படி. -x + x. இங்க என்ன இருக்கு? 4. இதை இங்கிட்டு கொண்டு வா. 4 + 8 இங்கிட்டு வந்தா ஈக்குவல் டு அது -x. இப்போ -4 ஈக்குவல் டு அடிச்சுட்டா x ஈக்குவல் டு அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. ஏன்னா இதெல்லாம் 2 மார்க் தான், 5 மார்க் நினச்சி தெரியாத சாதாரண விஷயம். 2 மார்க் தான், 5 மார்க்லாம் கிடையாது. 2 இதுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பெர்பெண்டிகுலர் அப்படின்றது கான்செப்ட் யோசிக்கிறானு. சப்போஸ் பேரலல்னா அந்த இடம் மாறும். அதுதான் புத்திசாலி. இந்த இடத்துல m1 × m2 -1 வச்சிருக்கிறது பெர்பெண்டிகுலர், செங்குத்து. கொஸ்டின்ல கொடுத்தனால தான் கொடுத்துருக்கு, இந்த கொடுத்துருக்கு.